வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அதனை பார்க்கலாம். மாநகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். அதை ஏற்க போறோமா, எதிர்க்க போறோமா? பணத்துக்கு ஓட்டுக்காக காசு கொடுப்பவன் பாவி, ஓட்டுக்காக காசு கொடுப்பவன் பாவி. அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர். அதை ஏற்கிறமா இல்லை எதிர்க்கிறமா? தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று அறிஞர் அண்ணா சொல்கிறார். அவருடைய வாரிசுகள் தான் இந்த தவிட்டுக்கு தங்கத்தை வாங்கிட்டு இருக்குது, தவிட்ட கொடுத்து. இதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க. இது என் வேலை என்று நினைக்காதீங்க. இது உங்க வேலை. நீங்க வராதனால நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம். இது நம்ம வேலை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. மாற்றம் என்பது ஒரு புள்ளியிலிருந்தா வருது. மாற்றத்தை விரும்புறீங்க. உங்களுக்கு ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, கொலை பிடிக்கல, கொள்ளை பிடிக்கல, திருட்டு பிடிக்கல, இந்த முறையற்ற நிர்வாகம் பிடிக்கல, சாதிய இழிவு தீண்டாமை பிடிக்கல, இந்த கொடுமையை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அடக்குமுறை ஒடுக்குமுறை பிடிக்கல, வள சுரண்டல் பிடிக்கல, மலைகளை வெட்டி ஏத்துறான், காடுகளை வெட்டி ஏத்துறான், ஆற்று மணலை கொள்ளை கொண்டு போறான், சகிக்கல, முடியல. ஆனால் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? புலம்பிக் கொண்டே சாவதா? புலம்பிக் கொண்டே சாவதா? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது. அதை போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கத்தை அல்ல என்று சொல்லுகிறார். நாம் சிங்கமும் அல்ல, புலிகள், அதுவும் விடுதலைக்காக வந்த புலிகள். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்திலே நில்லுங்கள். என் அருமை தமிழ் சொந்தங்களே, இதை விட்டால் இனி ஒரு தருணம் வராது. மாமேதை மாற்றே சொல்றான். 50 ஆண்டுகளுக்கு மேல எந்த தத்துவம் நிலைச்சு நிக்காதுன்ட்டு. 50 ஆண்டுகளா ஆண்டுட்டாங்க. ஐயா கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா, 94 வயது ஒரு பெரியவருக்கு, 70 வயது ஒரு அம்மாவுக்கு. ஓட நடக்க முடிகிற காலத்திலே எங்களுக்கு ஒன்னும் செய்யல. இப்ப உட்கார எந்திரிக்க முடியாத காலத்துல உங்களை பார்த்துக் கொள்ளவே 4 பேர் தேவைப்படுகிற போது எங்களை நீங்கள் என்ன வார்த்தை செய்ய போகிறீர்கள்? இந்த 50 ஆண்டுகளாக சாதிக்காத ஒன்றை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் என்ன சாதிக்க போகிறீர்கள்? வேண்டாம். நீங்கள் ஆண்டதும் நாங்கள் மாண்டதும் போதும் என்கிறோம். விடுங்கள், ஓய்வெடுங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அம்மையார் ஜெயலலிதா குறைந்தது 25 ஆண்டுகளுக்கு 25 முறைக்கு மேல போய் கொடநாட்டில் ஓய்வு எடுத்துக்கிறார். இனி 70 வயசுல இருந்து அடுத்த 5 ஆண்டுக்கு தேர்வு பண்ணி வச்சீங்கன்னா ஆட்சி கொடநாட்டில் நடக்குமா, தமிழ்நாட்டில் நடக்குமா?